ஃபேக் கம்பெனிஸ் இன் சென்னை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ வென்எவர் யூ ஆர் சர்ச்சிங் ஜாப் இன் சென்னை ஆர் யூ ஆர் சர்ச்சிங் ஜாப் இன் எனி பிளேஸ், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு கம்பெனின்றது செக் பண்ணிக்கணும். அது ரெப்யூட்டட் கம்பெனியாக, அவங்களுக்கு என்ன மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்க கூகுளில், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இன் சோஷியல் மீடியாஸ், லிங்க்டின், ஃபேஸ்புக் அண்ட் தென் கூகுள் ரிவ்யூஸ் பாருங்கள், லிங்க்டின் பாருங்கள், இந்த மாதிரி சோஷியல் ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அண்ட் தென் வெப்சைட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அண்ட் தென் எனி ஃபார்மர் எம்ப்ளாயராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட விசாரிங்க, இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நல்ல கம்பெனி. பட் நான் பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பிகாஸ் ஐ நீட் சப்ஸ்கிரைபர்ஸ் டு நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு நான் நிறைய சப்ஸ்கிரைபரை பிடிக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்னைக்கு நான் இன்டர்வியூக்கு கிளம்புறேன், ஓகேங்களா. நேராக இங்கேருந்து போயிட்டு காசி தேட்டரில் இறங்குறேன், ஓகேங்களா. காசி தேட்டர் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா ஜாஃப்ரகான்பேட்டில் அப்படியே நேராக நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயம்மன் கோவில் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே வெஸ்ட் சைதாப்பேட்டோடைய டிப்போ இருக்குது, ஓகேங்களா. பஸ் டிப்போ இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்குது இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்த ஒரு கம்பெனி தான் என்னுடைய மோஸ்ட் எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ அந்த என்ன நடந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாட்டில் இருந்துச்சு, ஓகேங்களா. அதுக்காக நான் ஃப்ளாட்டில் இருக்கிற கம்பெனிலாம் மொக்க கம்பெனிலாம் சொல்ல வரல. பட் நான் போன கம்பெனி, ஓகேங்களா, நான் போன கம்பெனி ஒரு துபாகூர் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டேன். உள்ளே போனோடனே மணி கரெக்டாக 8:30. நான் உள்ளே போயிட்டேன், சாப்பிட்டு அப்படியே வேகனேன். பக்கத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக இன்டர்வியூக்கு போய் உட்காந்துட்டேன். நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், நேராக அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். எப்படா யார் வருவாங்க, என்ன கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். கிராஃபிக் டிசைனர் ரோலுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சு, ஓகே, ஒரு மேடம் வந்தாங்க, வந்து ஓப்பன் பண்ணாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு வீடு மாதிரி இருந்தது. அப்புறம் உள்ளே போனேன், உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்தார், நல்லா ஹைட்டாக நல்லா வெயிட்டாக வந்துட்டு அந்த வத்தி இருக்கு இல்லையா, அந்த வத்தி எடுத்து வந்து நல்லா சாமிக்கெலாம் வந்து ஃபுல்லாக காட்டிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எடுத்துன்னு போய்ட்டு வச்சுட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் போனேன். சொல்லுங்கள் லக்ஷ்மணன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னாரு. ஸோ நான் இந்த மாதிரி பாண்டிச்சேரிலேருந்து வரேன் சார், இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் படிச்சிருக்கேன், கிராஃபிக் டிசைனராக ரோலுக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி ஓகே, என்னென்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் தெரியும் சார், இல்லஸ்ட்ரேட்டர் தெரியும், இன்டிசைன் தெரியும் சார், ஃபோட்டோகிராஃபி தெரியும் அப்படி சொன்னேன். அண்ட் தென் அப்படிங்களா, சரி ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொடுத்தாங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க் பண்ணேன், ஓகேங்களா. டாஸ்க் பண்ணேன். பட் நான் சொல்கிறேன், அது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய இன்டர்வியூ. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப அப்படி பெருசாலாம் அதிகமாக நல்லா பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது. நான் முக்கியம் தான் பண்ண ஒரு டிசைனு. அவங்க லோகோ டிசைன் கொடுத்துருந்தாங்க, அது பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஆக்சுவலாக எனக்கே தெரியும் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, பார்த்துட்டு மேடம் பார்த்துட்டு ஓகே சார் நீங்கள் உள்ளே போங்க, சார் கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போனோடனே லக்ஷ்மணன் ஒரு டிசைன் பார்த்தேன், நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. சரி கண்டிப்பாக சார் நான் கற்றுக்குறேன், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா கற்றுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 rupees நான் சேலரி தரேன் அப்படின்னாங்க. சார் நான் பாண்டிச்சேரியில் வரேன், ஐ நீட் டு டேக் சம் அக்காமடேஷன், ஸோ அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு. அவர் சொன்னாங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 month கழிச்சு தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, 2016 நம்ம ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போய் ஆகணும், நம்மளோட வீட்டு கஷ்டம், ஃபேமிலி இருக்குது, அதை பார்க்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்போதைக்கு. ஸோ எதனா ஒரு ஜாப் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜாயினிங் டேட் வந்து இந்த மாதம், அடுத்த மாதத்தில் 4ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னாங்க. ஆஃபர் லெட்டரில் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் கிடையாது, எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பர்சனாக தான் போய் மீட் பண்ண எல்லாத்தையுமே. ஸோ ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்கன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ ஆஃபர் லெட்டரில் இல்லாமல் ஜாயினும் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம பக்கத்துலேயே ஒரு ரூம், ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 ரூம் மாதிரி ஒரு ரூம் பார்த்துட்டு 2,500 ரூபாய், ஓகேங்களா. வாடகை 2,500 ரூபாய், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்க முடியும். அண்ட் தென் காமன் ரெஸ்ட் ரூம் அண்ட் பேசிக் அக்காமடேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக தான் இருக்கும். தண்ணி வந்து ஒரு 2 டைம் போடுவாங்க, நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். இதுதான் வந்து இது, ஓகேங்களா, ரூம். நான் மட்டும் தான் போனேன், நான் மட்டும் தான் தங்கியிருந்தேன், என் கூட யாரும் வரல. ஏன்னா என் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று திங்ஸ் இருந்துச்சு, அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் இந்த சென்ஸ் அவங்களோட ஓன் அவங்களோட ஃபார்மிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்ஸில் இருந்துட்டாங்க. நான் மட்டும் தான் வெளில அப்ரோச்சபிள், பிகாஸ் எனக்கு வேறு வழி கிடையாது, வெளில போனால் தான் பழகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் அவுட், போனேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு போனேன் இல்லையா, ஸோ 2 தான் இருந்துச்சு. செம்ம கொசு கடிக்கும். ஸோ அப்படியே கொசு ஃபுல்லாக அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அண்ட் தென் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபுல் கை ஷர்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு கையெல்லாம் கட்டி ஷூ போட்டுக்கிட்டே தான் தூங்குவேன். ஏன்னா ஷூ கால் கடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். ஸோ அப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட், அப்பா அம்மாலாம் கொசு வேலை வாங்கி வந்து கொடுக்குறது அண்ட் சமையல் பாத்திரம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ போனோம், ஜாயின் பண்ணிட்ட பிறகு ஆஃபர் லெட்டர் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆஃபர் லெட்டர் கேட்கணும்னு தோணவும் இல்லை, ஜாப் கிடச்சா போதும் அப்படி சொல்லி போய் உட்காந்துட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுத்தாங்க, அது உங்களுக்கே தெரியும், நான் இன்டர்வியூ என்ன டாஸ்க் பண்ணணும் அதே டாஸ்க் தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. நானும் டிஃப்ரெண்ட்டாக விதமாக வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனால் கிளைண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை 10th ஸ்டூடெண்ட் ஏதாவது வச்சு வேலை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் சொன்னாங்க. அப்படிங்க சொன்னாங்களா, ஓகே நான் என்ன க்ரோ பண்ணிக்கிறேன் மேடம் அப்படி சொல்லிட்டு அடுத்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நல்லா டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். பட் நாட் லைக் நான் இன்டர்வியூ விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஆக்சுவலாக வென் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லோகோ நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் லேர்னிங் பண்ணிட்டு தான் கிக் ஸ்டார்ட் பண்ணேன் டிசைன்ஸ் எல்லாமே. பட் கிளைண்ட் அப்படி தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.
ஸோ நாட் தட் மச் கிரேட் ஃபீட்பேக், பட் ஓகே செம்ம ட்ரை பண்ணேன் நான். ஓகேங்களா, ஓகே அது கிக் ஆகலை அந்த டைமில். அப்புறம் சம் டிசைன்ஸ் பேனர் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி நிறையா ஃப்ளையர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், டிசைன்ஸ், இந்த பிராண்டிங் செட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு ஃபுல்லாமே அங்கே தான். பட் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி போட்டிங்கன்னா அது பேர் வந்து கம்பெனியில் இந்த மாதம் சேலரி வரும் தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 30ஆம் தேதி தான் போடுவாங்க. அதாவது ஒரு மாதம் சென்று அது முன்னாடி மாதம் சேலரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு மந்த் சேலரி என்ன பண்ணணும், கம்பெனி கிட்ட ஹோல்டிங்லேயே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னன்னா இப்போ வர பசங்களுக்கு தெரிஞ்சிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாகூர் கம்பெனி சொல்லி தெரிஞ்சிருது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து போயிட்டானா ஒரு மந்த் சேலரி வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானே, எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி போட்டாங்க. ஓகேங்களா, இது எங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில். போயிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் மாட்டி இருந்ததுங்க ஜீவன்ஸ்லாம். ஸோ அவங்க நானும் பரவாயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என் கூட இருந்தவரெலாம் போயிட்டு மேடம் சேலரி எப்போ போடுவீங்க, மேடம் சேலரி எப்போ போடுவீங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அவருக்கு கமிட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறையா டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அவர் காசு வாங்குவார். அப்பப்போ என்னையா செலவு தானே, இந்த 500 படி 1000 படி அப்படின்னு கொடுத்து அப்பப்போ நம்மளை வந்து ஆய் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்காக பண்ணிட்டு இருந்தார் என்னுடைய ஒரு டுபாகூர் கம்பெனி CEO. ஓகேங்களா, அடுத்து பார்த்தேன் சரி ஓகே இந்த மாதம் சரியாயிடும், அடுத்த மாதம் சரியாயிடும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 மாதம் போயிடுச்சு. 5 மாதம் போயினும் எனக்கு சரியான சேலரி கைக்கு கிடைக்கல. அண்ட் தென் அவங்களோட இன்னொரு பேட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருக்காங்க. கேஷாக போட மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் செக் கொடுக்குறாங்க. அந்த செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் இருக்கும், எனக்கு எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. இந்த ஒரு காமெடி ஒன்று இருக்கும், சிலர் செக்கெலாம் வந்து பேங்க்கில் போட்டால் தான் பவுன்ஸ் ஆகும், ஆனால் சில செக்கை வந்து கீழே போட்டாலே பவுன்ஸ் ஆகும் சொல்கிற மாதிரி இவங்களோட செக்கை கீழே போட்டாலே பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எடுத்துன்னு போவோம், பேங்க்கில் டெபாசிட் போடுவோம், போட்டுட்டு 2 நாளில் சேலரி எப்படியா வந்துடும்டா, எப்படியா வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படி சொல்லியிருப்போம். அப்போ தான் பண்ணுவானுங்க. இவர் செக் வாஸ் பிளாக்டு பை ஓனர் போடுவான். நிறைய செக்கு பிளாக்டா அப்படியே போயிட்டு போய் கேட்போம், சார் என்ன சார் செக்கு காசே வரல சார், போட்டேன் சார் என்ன, அப்படியா ஏன் வரல, அக்கௌண்ட்டில் காசு இருந்ததுயா 3 நாள் சென்று போட்டேன் சார், போட்டியா அப்படியா 3 நாள் சென்று போட்டேன் அப்படியே வரல, சரி செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்து ஒரு வாரத்துக்கு அடிப்பார். கதையாக அடிச்சு விடுவாங்க ஆளுங்க, கதையாக அடிச்சு விட்டுட்டு அப்புறம் ஃபைனலி ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம பேங்க்கில் போய் சண்டை போடணும்னு வச்சுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு கொடுத்த அந்த ஓனர் தான் சார் பிளாக் பண்ணியிருக்காரு செக்கை, நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவன் கொடுத்துட்டு அவனே பிளாக் பண்ணுறான். இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஸோ இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. பழைய எம்ப்ளாயெலாம் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க கம்பெனியில் வந்து, என் சேலரி கூட அது கூட இது கூடன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஃபர் லெட்டர் கூட அது கூட இதுன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க கூட்டங்க. இதில் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் வயசு 30 கிட்ட ஆகிப்போச்சு. ஓகேங்களா, நான் அப்போ போகும்போது எனக்கு வயசு வந்து 24 தான், 24 வயசு அப்போ நான் போகும்போது. ஓகேங்களா, ஆனால் 30 வயசில் ஒருத்தர் வந்து ஃப்ரெஷராக பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா, அது குழந்தை பச்சை பால் குழந்தை மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு 50,000 காசு எடுத்துன்னு போய் இவரு கொடுத்துருக்காரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னே தெரியலங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஒரு 50,000 சேலரி 50,000 கேஷ் எடுத்துன்னு போய் நான் உங்களுக்கு 50,000 கொடுக்குறேன், எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கொடுங்கன்னு சொல்லி இவர் எடுத்து 50,000 கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுறாரு. இதே எங்களுக்கு ஒரு நாள் கட்சி தான் தெரிஞ்சது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டனாவும் அதான் சொல்லலையா, எவன் மாட்டானா அவனுக்கு நல்லா பட்டையாக நாமத்தை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இப்படி அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா விசாரித்து கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் பாருங்கள், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் பாருங்கள், நிறையா விஷயம் இருக்குது செக் பண்ணுறதுக்கு, கம்பெனிஸ் பற்றின விஷயங்கள் செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ வேலை கிடைக்கல சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும் இப்போலாம் யோசிக்காதீங்க, டைம் எடுத்து நல்ல கம்பெனியாக போங்க, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது ரெப்யூட்டட் எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கூகுள் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் கிடச்சிருமா, கிடையாது. நம்மளுக்கு கிடைச்ச கம்பெனினாவோ அதை பார்த்துக்கணும். பட் நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்கன்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ என்னோட ஃபேக் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் உங்கள் ஆரோ. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சென்னை எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாள் இல்லை ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் 2016 வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாபுக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2016 கேம்பஸில் செலக்ட் ஆனால் ரொம்ப சூப்பரான ஜாப்பு, நல்ல பே கிடைக்கிற ஜாப்பு அப்படிலாம் நிறைய பேர் போய்ட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த மாதிரி எதுலேயும் செலக்ட் ஆகலை. பிகாஸ் எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கேம்பஸ் இன்டர்வியூன்ற ஒரு ஆப்ஷனே கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ கிடைக்கல, நான் டிகிரி முடிச்சிட்டேன். அண்ட் தென் நான் ஒரு சின்ன கோர்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிராஃபிக் டிசைனிங்ஸில். ஸோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வென்எவர் நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு லேர்னர் தான் நீங்கள் வந்து. ஓகேங்களா, வென்எவர் நீங்கள் ஒரு டாஸ்க்கை ஒரு கம்பெனியில் போய் அச்சீவ் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து லேர்னர் தான். ஓகேங்களா, ஸோ இப்போயும் நான் லேர்னர் தான். லைஃப் டைம் ஃபுல்லாமே நம்ம லேர்னிங்கில் இருக்கணும். ஸோ அந்த டைமில் நான் ஒரு லேர்னராக இருந்தேன். ஸோ 3 மந்த் ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா
பாண்டிச்சேரியிலேருந்து பிஆர்டிசின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சொல்லிட்டு. என்னோடய ஃபேவரட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஓகேங்களா. ஸோ ஏன் அது ஃபேவரெட்டுனா ரொம்ப ஸ்பீட் அண்ட் ரீச் பண்ணுற டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், குட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரொம்ப நின்று போகாமல் எங்கே இறங்கணும் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம ட்ராவல் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா வென்எவர் சென்னை ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 5 to 6 இல்லைனா ஒரு 4 o'clock இல்லை 3 o'clock கூட நான் கிளம்பி போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடுவேன். பிகாஸ் மண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி பீப்புள் இருப்பாங்க. எல்லாம் ஊருக்கு சென்னைக்கு போகிறதுக்கோசரம் ஊருக்கெல்லாம் போய்ட்டு ரிட்டன் போகிற குரூப் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ பிஆர்டிசி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரஷ்ஷோடு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் நான் புக் பண்ண ட்ரை பண்ணுவேன், முன்னாடியே புக் பண்ணிவிடுவேன். இல்லைனா நின்று தான் போனோம். ஸோ பல நாட்கள் நான் வந்து சீட்டு கிடைக்காமல் நின்றுனே போயிருக்கேன். சென்னை ரீச் பண்ணுற வரையும் நான் நின்றுனே போயிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் டே ஒரு இன்டர்வியூ போகிறேன். அப்பா தான் ட்ராப் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்பா ட்ராப் பண்ணார். அண்ட் தென் நான் போயிட்டு ஒரு 3 ப்ரெட் அண்ட் பன் பேக் அதெல்லாம் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக, ப்ரெட்டு அண்டு வாட்டரு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டேன், ப்ரெட்டு வாங்கிட்டேன் அண்ட் தென் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். ஸோ அப்பா இன்டர்வியூ கிளம்புறாரு, என்ன ட்ராப் பண்ணுறாங்க. நான் அதை வாங்கிட்டு பஸ் ஏறிட்டேன், நேராக போனேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் நடந்தது. ஸோ ஒரு கம்பெனி போனேன், போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஓகே கால் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து செகண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா போரூர். ஓகேங்களா. போரூரில் போய்ட்டு அட்டன் பண்ணேன். நம்மளுக்கு கிராஃபிக் டிசைனிங் அண்ட் HTML லைட்டாக இருக்கவே செலக்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. பாண்டு போடுறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year போகிறேன்னு சொன்னாங்க. அண்ட் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி வரையும் சொன்னாங்க, 2 மணிலேருந்து 11 மணி சொன்னாங்க. ஆக்சுவலாக சென்னை வந்து நான் ரொம்ப வெரி புதுசு அந்த இடத்துல ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்னால் அந்தளவுக்கு அந்த மாதிரி டேக்கிள் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ செலக்டட், ஆஃபர் லெட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. 5 days நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுங்க அப்படி சொன்னாங்க. அண்ட் தென் நிறையா விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. ஸோ 10,000 rupees அன்றைக்கி நான் சேலரியில் செலக்ட் ஆகிருந்தேனா எனக்கு கொடுத்துருப்பாங்க, ஆஸ் அ வெப் டிசைனராக கொடுத்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை செலக்ட் பண்ணலை பிகாஸ் பாண்டு அண்ட் தென் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில். ஸோ நான் செலக்ட் பண்ணாமல் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அது வந்து பார்த்திங்கன்னா போரூரில். அடுத்து வடபழனியில் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். ஸோ அண்ட் தென் இந்த 3 கம்பெனி அட்டன் பண்ணேன். ஒரு நாளைக்கு நான் இன்டர்வியூ பண்ணேன்னா 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். மார்னிங் ஷெடியூலு. ஓகேங்களா. அண்ட் தென் ஆஃப்டர்நூன், அப்புறம் சம்டைம் ஈவினிங் கூட அட்டன் பண்ணுவேன். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 3 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 hours என்னோட டெஸ்ட்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஃபீட்பேக்கு, நான் இன்டர்வியூ டிஸ்கஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ நடந்துட்டு ஒன்ஸ் செலக்ட் ஆனால் ஃபர்தர் டிஸ்கஷன், அப்படி இல்லைனா வெளியே வந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரு நாளைக்கு 3 கம்பெனி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது செலக்ட் ஆகலை, எதுவும் போகலை. ஸோ வந்துட்டு திருப்பி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees ஆகும் எனக்கு, நான் இன்டர்வியூ போயிட்டு சர்ச் பண்ணிட்டு வந்தேன்னா. அடுத்த ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி, 3 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மறுபடியும் கிளம்புறேன். சேம் பிஆர்டிசி பஸ்ஸு, சேம் ப்ரெட்டு பன்னு வாங்கிட்டேன். லஞ்ச் கிடையாது ஆக்சுவலாக, லஞ்ச் நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். இந்த ப்ரெட்டு பன்னு நம்ம தண்ணி, இதுதான் நம்மளுடைய சாப்பாடு 3 வேளைக்குமே. அதை தான் நான் எடுத்துப்பேன். ரிட்டன் வரது மணி ஒரு 10-11 மணிக்கு ரிட்டன் வந்துடும். ஒரே நாள் தான், ஏன்னா நம்ம ஸ்டே கிடையாது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டே கிடையாது. ஜஸ்ட்டு போவேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், ஈவினிங்கே நான் ரிட்டன் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் என்னுடைய இன்டர்வியூ ஃபுல்லாகவே நடந்தது. போயிட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டேன். அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக்கம், நம்ம கோயம்பேடில் அந்த பாலம் இருக்கும், அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அரும்பாக்கம். அந்த அரும்பாக்கத்தில் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். அண்ட் தென் அமைஞ்சி கரையில் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலி OMR ரோட்டில் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் கம்பெனி நான் செலக்ட் ஆனேன். ஓகேங்களா. அரும்பாக்கம் கம்பெனியில் செலக்ட் ஆனேன். அதுதான் ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட் அப் செட்டிங்கில் இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு அதுக்கப்புறம் வடபழனியில் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பட் 8K கொடுத்தாங்க, நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் தென் வெரி ஸ்மால் ஸ்டார்ட் அப் அண்ட் ஐ ஃபெல்ட் சம்திங் ஓகே வி கேன் ட்ரை சம்திங் பெட்டர் அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் அரும்பாக்கம் ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் சம் குட் வைப் ஃப்ரம் தட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு கம்பெனி, நல்ல கம்பெனி. ஸோ ஐ ஹவ் ஜாயின் தேர். ஜாயின் பண்ணேன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்னுடைய MD சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா. அண்ட் தென் அவங்களுடைய லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிட்டேன். ஒரு ரோல் மாடலாக அவங்கள நான் எல்லாருமே பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் தென் வாட் எவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு, என்னோடய கேப்பபிலிட்டி, இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பண்ணலான்னு சொல்லுவேன். அண்ட் தென் சோஷியல் மீடியாஸ் எந்தளவுக்கு ஒரு பிராண்டுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் ஒன்லி, பட் ஐ டூ மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. மல்டிபிளாக நிறையா ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு குட் ஜேர்னி. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கம்பெனி மூலிமா ஐ காட் ஸோ மெனி குட் ரெப்யூட்டட் கம்பெனிஸோட கொலாபரேஷன்ஸ்லாம் கிடச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல ஒரு லேர்னிங்
எனக்கு ஓகேங்களா. ஒரு 3 இயர்ஸ் நல்ல லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ ஆஃப்டர் இந்த ஒரு கம்பெனியோட லேர்னிங்க்கு அப்புறம் நான் என்ன ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சென்னையோடைய எம்ப்ளாயி லைஃப்பை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோ டிசைன் டுட்டோரியல். இட்ஸ் நாட் ஓன்லி டுட்டோரியல், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கார்பரேட் எம்ப்ளாயி, எப்படி வேணும் சொல்லிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் ஓன்லி டுட்டோரியல், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பர்சனல் பிளாக்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா. மோஸ்ட்லி பர்சனல் இன் த சென்ஸ் டிஸ்கஸிங் அபவுட் தி ஒர்க் and life. So this is something we can discuss about my corporate journeys and my work journey and interview plans and schedules. இந்த மாதிரிலாம் நான் என்னெல்லாம் பண்ணேன், ரைட் நவ் வேர் ஐ எம் ரைட் நவ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களோட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஷூட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கிறேன். ஸோ யூஐ டிசைனர்ஸ், ஹூ இஸ் யூஐ டிசைனர்? யார் யூஐ டிசைனர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், ஒரு மொபைல் ஆப் பண்ணுற கம்பெனி, இல்லை ஒரு வெப் ஆப் பண்ணுற கம்பெனி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரீட்டைல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு ஒரு டிசைனிங் டீம் தேவைப்படும். இப்போது நாட் ஓன்லி விசிட்டிங் கார்டு டிசைன்ஸு, பேம்ப்ளெட் டிசைன்ஸ் அவங்க கிடையாது, விஷுவல் டிசைனர்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வெப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறவங்க. வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். அப்படியே மொபைல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த ஸ்கில் செட் வச்சுருக்கிற பர்சன் தான் யூஐ டிசைனிங். ஸோ யூஐ டிசைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HTML CSSலாம் தெரிஞ்சிருக்கணுமா, கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், டெஃபினெட்லி நீங்கள் வந்து கோடிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். HTML CSS எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்போனண்ட், ஒரு யூஐ காம்போனண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அது வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்படி மேலேருந்து கீழே வருது. ஓகே, இந்த மேலேருந்து கீழே வருன்ற ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சால் தான் உங்களால் எஃபெக்டிவாக டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால் CSS நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CSS தெரிஞ்சுக்கணுன்னா w3schools.com அப்படின்னு போனீங்கன்னா நிறைய CSS காம்போனண்ட்டு, HTML காம்போனண்ட்ஸ்லாம் டுட்டோரியல் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூஐ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மொபைல் ஆப் காம்போனண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காம்போனண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு எஃபிஷியன்ட் யூஐ டிசைனராக மாறுவீங்க. வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூஐ டிசைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டிசைனர்ன்றவங்க ஒரு டீம். ஓகேங்களா. அது ஒரு டீமான ஒர்க்கு. ஓகேங்களா. ஒரு ஆப் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும். ஒரு பட்டன் வைக்கணும். ஓகேங்களா. ஒரு கலர் மாற்றணும், ஒரு கார்டு டிசைன் பண்ணணும், ஒரு பேனர் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும். அந்த மாதிரி பல்வேறு பட்டமான ஒரு ஒர்க்கு வரும். இந்த மாதிரி தினமும் ஒரு புது ஒர்க்கு வந்துனே இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யூஐ டிசைனர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய காம்பனண்ட் கிட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஒரு ஆப்புக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் டிசைன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் அசட்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதில் ஃபார்ம் இருக்கும், லாகின் சைன்அப் பண்ணுற ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. டேஷ்போர்ட் இருக்கும், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும், ட்ராப் டவுன்ஸ் இருக்கும், மெனூஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃபோட்டோஸ் இருக்கும், ஹெடர்ஸ் இருக்கும், ஒரு பேசிக் லே அவுட்டோடைய டிசைன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே க்ரியேட் பண்ணிடுவாங்க. முன்னாடியே ப்ரீடிஃபைண்டாக ஒரு ஆப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. தட் இஸ் கால் காம்பனண்ட் டிசைனிங். அப்படி இல்லைனா யூஐ கிட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த கிட்டை டெவலப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க தேவைப்படும் போது க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் ஒரு புது ரிக்குவயர்மெண்ட் வருது, அந்த மாதிரி அந்த கிட்டில் அவைலபிளாக இல்லைன்னா அப்போது அந்த கிட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான ஒரு புது யூஐயை ரெடி பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கேலண்டரோடைய யூஐ பண்ணணும், அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அப்போது அவங்க ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன டைப்போகிராஃபி, என்ன ஃபாண்ட் சைஸு, என்ன சைஸுக்கு கொடுக்கணும், ஒரு வித்தோட அளவு என்ன, ஒரு கிரிடோட அளவு என்னன்றது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க.
அந்த யூஐ டெவலப்மெண்ட் கிட்டில் அந்த கிட்டில் இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டிசைன்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு புது யூஐயை டெவலப் பண்ணுவாங்க. அது வந்து கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் இருக்கும். கன்சிஸ்டன்சினா ஒரு ஆப்பில் த்ரூ அவுட் ஏவிலிருந்து இசட் வரையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? பட்டன்ஸிலிருந்து நெகட்டிவ் சைனு, நெகட்டிவ்னா சப்போஸ் ஒரு கேன்சல் பட்டன் வருதுன்னா அது எப்படி இருக்கணும், சக்ஸஸ் பட்டன் வந்து அது எப்படி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மவுஸில் ஓவர் பண்ணும்போது எப்படி வரணும், கிளிக் பண்ணும்போது எப்படி வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் யூஐ டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அசட் கிட்டுன்னு சொல்லுவாங்க, யூஐ அசட்னு சொல்லுவாங்க. இந்த அசட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும். அந்த ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் லே அவுட்டில் உட்காந்து அந்த டே பை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் டே பை ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இந்த கிட்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த அசட்டை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே யூஐ டிசைனரோட வேலை. வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகானோகிராஃபி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஐகான் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஐக்கான் இருக்கும். மெனுவே பார்த்திங்கன்னா வீடியோ, ஹோமு, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு மெனு டைப்ஸ் இருக்கும். அந்த மெனுக்கான ஐகான்ஸு, உள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு ஐக்கானு, அந்த மாதிரி நிறையா விதமான ஐகான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய அசட்ஸில் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. அதாவது ரெப்பாசிட்டரியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கனாலும் ஐகானோகிராஃபி க்ரியேஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சிஎஸ்எஸ் கொடுப்பாங்க. சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் பண்ணுற ஃபிக்மாவோ இல்லை நீங்கள் பண்ணுற எக்ஸ்டியோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே சிஎஸ்எஸ் கோடெலாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சிஎஸ்எஸ் கோடு கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் கலர் கோட் கேட்பாங்க, எஸ்விஜி ஐகான்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு டிசைனையே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான லே அவுட்ஸில் கேட்பாங்க, புதுசாக கேட்பாங்க, வேரியண்ட்ஸ் கேட்பாங்க நிறையா. ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான் யூஐ டிசைனிங். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் யூஐ டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் HTML டைப் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடிங்ஸ் நோ, யூ வாண்ட் டு நோ அபவுட் அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகணுன்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்னென்ன பண்ணால் நீங்கள் யூஐ டிசைனராக ஆகலாம் அப்படின்றதையும் நான் அதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு HTML டுட்டோரியல் பார்க்கலாம், CSS டுட்டோரியல் பார்க்கலாம். அண்ட் தென் மொபைல் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. மொபைல் ஆப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா iOS ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, iOS ஸ்டாண்டர்ட் யூசர் இன்ட்ராக்ஷன் டிசைன் ஸ்டைல் கைட், அதை போய் படிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஆண்ட்ராய்டு டிசைன் ஸ்டைல் கைட், ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் ஸ்டைல் கைடை போய் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் வேறு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கூகுளோடைய வெப் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்ட்ராக்ஷன் டிசைன் ஸ்டைல் கைடை போய் பார்க்கலாம். அப்புறம் வேறு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸுக்கு இருக்குது, அடோபுக்கு இருக்குது, ட்விட்டருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் கைட்ஸ் இருக்குது. அந்தந்த ஸ்டைல் கைட்ஸை ஃபாலோ பண்ணி அந்தந்த இன்ட்ராக்ஷன் டிசைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களை எந்த அளவுக்கு உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியுமோ, உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து அந்த யூஎக்ஸில் வந்து ஆழ்படுத்த முடியுமோ நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரானீங்கன்னா உங்களால் நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நானும் அப்கமிங்கில் நிறைய செஷன்ஸ்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஃபிக்மா அண்ட் எக்ஸ்டி டிசைன் பண்ணுறது எப்படி, ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பு, இந்த மாதிரி ஆப் பற்றின விஷயங்கள், வெப் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இன்றைக்கி யூஐ டிசைனரை பற்றி நல்லா பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் டிசைனராக ஆகணும் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் ஆரோ. தேங்க்யூ. ஹே கைஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து, இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு
ஓகேங்களா. நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஒரு 8,000 10,000 வரையும் உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கிராஃபிக் டிசைனில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒரு 1 இயர் ஆர் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறது, ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியோட நாலேஜ் எப்படி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூ கெட் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 மேக்ஸிமம் 10,000 மினிமம் 8,000 ருபீஸ் வந்து கிடைக்குது மார்க்கெட்டில், சென்னை மார்க்கெட்டில். ஸோ கிராஃபிக் டிசைனை பொறுத்தவரையும் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டிசைன், இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் UI/UX டிசைனிங்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக ஒயர் ஃப்ரேமிங் டூல்ஸு, ஓகேங்களா. ஒயர் ஃப்ரேமிங் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா Adobe XD, Figma, இந்த மாதிரி டூல்ஸை வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் UXயில் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைன்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வெப் டெவலப்பரில், வெப் டிசைனர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெப்பில் பார்த்தீங்கன்னா HTML CSS கற்றுப்பீங்க, அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் கற்றுப்பீங்க, விக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட், ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ பேசிக் வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மை பற்றி கற்றுப்பீங்க. இதுதான் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. ஸோ இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இன்டர்ன்ஷிப் போகுதுன்னா என்னென்ன மாதிரி விஷயம் பார்க்கலாம், ஒரு இன்டர்ன்ஷிப் கம்பெனிக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா, எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் சர்வைவலாக இருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ் இருக்காங்கன்னா குட் கம்பெனி தான். 4 இயர்ஸ் ரன் பண்ணுறாங்க இல்லையா, நல்ல கம்பெனி தான். அதே மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனியான்னு பாருங்கள். கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, ஸ்கோப் இருக்கா கம்பெனிக்கு. இப்போது நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டரோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் லெட்டரோ எடுத்துன்னு போயிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு காட்டும் பொழுது அந்த கம்பெனியை அவங்க வேல்யூடாக எடுப்பாங்க அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியும் அந்த மாதிரி ஒர்க் இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்குதான்னு பாருங்கள். அப்புறமேட்டு வந்து பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கான்னு பாருங்கள். அவங்களோட ட்ரைனிங் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குட் கம்பெனிஸ்க்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரியை நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட, என்ன மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கான சஜஷன் என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரையும் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நீங்கள் 6 மந்த்து கோர்ஸ் படிக்கிற மாதிரி நினச்சிங்களேன். ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது, அவங்க உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க. இதே தான் சிம்பிளஸ்ட் மேட்ரு, சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணுறது மூலிமா யூ கேன் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியே உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சா நல்லது தானே. ஸோ இன்டர்ன்ஷிப் இருந்தால் தாராளமாக கிராப் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அதான் மேக்ஸிமம் நான் இன்டர்ன்ஷிப் பற்றி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பேமெண்ட், ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டை பற்றி ரொம்ப பேசிடுவோம். அதையும் பேசிட்டோன்னா ஒரே வழியாக ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8,000 9,000 இல்லை 10,000 கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சென்னை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு பஸ்ஸில் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 1,500 ருபீஸு. ஓகேங்களா. பஸ் பாஸ் நீங்கள் எடுக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் பிஜியோ இல்லை அவங்க ஹாஸ்டலோ இல்லை வந்து ஃப்ரெண்டோடைய ரூமில் தங்குற மாதிரினா யூ நீட் டு கெட் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து 6,500 வரையும் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 9,000 வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாங்குகிற ஸ்டைஃபண்டு உங்கள் செலவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்மளுக்கு காலேஜ் படிக்கிற வரையுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் எதிர்பார்த்தோம். வேலைக்கு போய்ட்டு நம்ம அதை பேரண்ட்ஸ் கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் தான் கிளியராக கேட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஷரு, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கேட்குறத வந்து கொடுக்காமல் போகலாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். எனிவே உங்களுக்கு தேவை என்னது, உங்கள் கை காசை போட்டுட்டு நீங்கள் போய் அங்கே நம்ம போய் படிக்க முடியாது இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வாங்க முடியாது இல்லையா. பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நம்ம சம்திங் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அந்த கம்பெனிக்கு. ஸோ நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தான் வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பேசி நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கணுமே தவிர்த்து அவங்களா வந்து உங்களுக்கு முன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் வந்து நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். இவ்வளோ தூரம் எனக்கு கொடுங்க, ட்ராவல் இவ்வளோ தூரம் ஆகுது, பஸ்ஸுக்கு இவ்வளோ தூரம், கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள் ஹெச்ஆர் கிட்ட. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி தான், அவங்களும் வேலை தான் செய்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கஷ்டத்தை அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கிளியராக கேட்டு வாங்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை தினமும் கொடுக்குறேன். டிசைன் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அடுத்த அப்கமிங் செஷனில் எப்படி வேலை தேடுறது, எப்படி வந்து சென்னை மார்க்கெட்டில் எப்படி வந்து வேலை தேடணும், அப்புறம் என்ன மாதிரி இன்டர்வியூ ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட போகிறோம். ஸோ அதுக்கான பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தென் ஸ்டே வித் மீ. பாய்.
searching for greatness in a sea of the dying and shameless. A sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory. Yeah, don't want a life that is complacent or possibly boring. I just want a life that is worth every day exploring. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, yeah, This is a statement to appreciate all that is vacant. It's just for the taking. If you make up your mind, you can take it. I'm never complacent. I would work in a mansion or basement. Yeah, there's no replacement for persistence. It's a patience. Yeah, in this life, I wanna be soaring, to feel sun inside when it's pouring, and I'll fight till anxiety is foreign. I'm so sick of my mind's extortion. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, சார்ஜஸ் போர்ட் இருக்குது அண்ட் அதில் பேட்ரிஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் நல்ல மோல்டிங் பேக்கேஜில் வந்து இருக்குது. பிளாஸ்டிக்கில் போட்டாச்சு. இது வந்து யூசர் மேனுவல். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் இந்த அடாப்டர், சார்ஜிங் அடாப்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரிஸ். 4 பேட்ரி அண்ட் தென் திஸ் அடாப்டர் எல்லாம் சேர்த்து 700. ₹750 இந்த 4 பேட்டரி. ஸோ இப்போ இதை நம்ம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் சார்ஜ் பண்ணணும்னா இதில் 2 தான் லோட் பண்ணணும். எப்படி லோட் பண்ணணும்னா இப்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக தான் சார்ஜ் பண்ணணும் நீங்கள், ஓகேங்களா. அதாவது ஒரு கேப் விட்டுட்டோ இன்னொரு கேப் விட்டுட்டோ எல்லாம் பேட்டரி லோட் பண்ணக்கூடாது. பேட்டரி லோட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்கணும். லைக் பண்ணால் இந்த ரெண்டு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சைடில் 2 பேட்டரி. எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது, ஓகேங்களா. இப்படி தான் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம அதே மாதிரி லோட் பண்ணிப்போம். லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ஜங்ஷன் கேபிள் எடுத்து வந்தாச்சுங்க.
ஓகேங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், போட்டுருவோம் இதை. ஓகே, பவர் எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் எரியுது. ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றத நான் வந்து என்னுடைய மவுஸில் போட்டுட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒய்ஃபை மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய கண்டினியூஸ் ஒய்ஃபை மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ளூடூத் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டரிஸ் அப்பப்போ நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து போடாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது ஒரு 1 இயருக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 இயர் வரையும் நீங்கள் இந்த இது வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த இது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேசிக்லி உங்களுடைய வீடியோஸ்க்கு அதிகமான வியூஸ் கொண்டு வரதே பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ராக்டிவ் தம்ப்நெயில் தான். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற கண்டென்ட் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்றதை விட ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக போஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கூகுளில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுவே ஒரு கரெக்டான சைஸை வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக
நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. முன்னையில் வந்து இருக்கு. லோகோனா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லோகோ? லோகோ அப்படின்னா ஒரு பிராண்டோடைய ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஒரு கம்பெனியோடைய ரெப்ரசன்டேஷனோ, ஓகேங்களா, ஒரு லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கம்பெனியோடைய பேரையோ இல்லை ஒரு கம்பெனியோடைய பிராண்டையோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் லோகோன்னு சொல்லுவாங்க. லோகோன்றது எதுக்காக தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு யூசருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு, அப்படி இல்லைன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன வந்து அந்த பிராண்ட் மூலிமா பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் லோகோ க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் 3 மேஜர் லோகோ கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா இமேஜஸ், வேர்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ், வேர்டு அண்டு இமேஜ் அண்ட் வேர்ட் காம்பினேஷன்ஸோடு இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மூவிங் டு தி செகண்ட் ஸ்லைட். ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, வாட் இஸ் லோகோ? லோகோனா என்னென்னா ஒரு எம்பலம் ஆர் விஷுவலி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பிராண்ட். ஓகேங்களா, ஒரு பிராண்டோடைய ஐடென்டிக்கல் திங் தான் லோகோ. ஓகேங்களா, தேர் வாஸ் 2 மெயின் கேட்டகரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆர் இனிஷியல், அதை வச்சுன்னா ஒரு கம்பெனியோட லோகோவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா போத் டெக்ஸ்ட் அண்ட் சிம்பிளோட இருக்கலாம். இதுதான் 2 கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் என்ன மாதிரியான டிசைன் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மேஜர் டைப்ஸ் ஆஃப் லோகோஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிக்னஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு 5 மெயின் கேட்டகரிஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதில் ஈச் டைப் ஆஃப் லோகோ, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியா இருக்குது, பிஸ்னஸ் கார்டு இருக்குது, பேம்ப்ளெட், ப்ரௌசர்ஸ் இருக்குது, பிரிண்டிங் மீடியாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் லோகோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மேஜர் கேட்டகரி சொல்லியிருந்தேன். டிசைன் கேட்டகரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் மார்க், மோனோகிராம், காம்பினேஷன், பிராண்ட் மார்க் அண்ட் எம்பலம். ஸோ இந்த 5 கேட்டகரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்டு லோகோஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனோட இருக்கும். அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, வேர்ட் மார்க்னா நத்திங் பட் ஒரு கிளாசிக்கல் அண்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் லோகோ. அதாவது ஒரு வேர்டோடைய காம்பினேஷன்ஸை வச்சு ஒரு லோகோவை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்லி பார்த்திங்கன்னா த டெக்ஸ்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு நல்ல டிசைனை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து வேறு எதுலேயுமே போட வேணாம். ஜஸ்ட்டு எந்த மாதிரியான டைப்போகிராஃபி, அந்த மாதிரி ஃபாண்ட்டு, ஸ்பேஸு, அப்புறம் கலரு, கேரக்டரு, ஃபீச்சரு, அப்புறம் ஸ்பேஸிங் அண்ட் ஷேப்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அந்த விஷுவலு, இல்லுஸ்ட்ரேஷனு, டைப்போகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். டைப்போகிராஃபியில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது டைப் ஃபேஸ்னால் எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த வேர்டு அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஃபாண்ட்ஸில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா, கூகுள், தி நியூயார்க் டைம்ஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களோட லோகோவை. ஓகேங்களா, ஸோ அவங்க வித்தவுட் இமேஜ் ஆர் வித்தவுட் இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து வேர்ட் மார்க்ன்ற லோகோவுடைய டைப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிக்காக சொல்ல வருது அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு லோகோடைய காம்பினேஷன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் மார்க் லோகோ. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஃப்ளெக்ஸ் பிக்சர், ரோட் லிங்க், அப்புறம் லெவினா, ஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சாம்பிள் எக்ஸாம்பிள் கூகுள் இருக்கு இல்லையா, அது. ஓகேங்களா, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸ் லோகோஸ் வந்து வெறும் இனிஷியல்ஸை வச்சு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஸோ செகண்ட் போவோம். மோனோகிராம் லோகோனா நத்திங் பட், ஓகேங்களா, ஒரு கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு பேர் வந்து மோனோகிராம்னு சொல்லலாம். சப்போஸ் அதுக்கு பேர் வந்து லெட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. லெட்டர் மார்க் ஆர் மோனோகிராம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் தான். ஓகேங்களா. இது என்னென்னா 1 to 4 லெட்டர்ஸு, மோஸ்ட்லி காமன் கம்பெனிஸ் இனிஷியல் ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா. இதாவது ஃபஸ்ட் லெட்டரோ அதோடைய இதை எடுத்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அப்படியே ஒரு லோகோ மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே என்ன போடுவாங்கன்னா அந்த லோகோவோடைய நேம் போடுவாங்க. ஓகேங்களா. இதோடைய சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது சம் சாம்பிள்ஸ் ஆஃப் மோனோகிராம். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஒரு இனிஷியல் எடுத்துகிட்டு அதை நல்லா ப்ளே பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி அந்த ஒரு PF இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ன்றது வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ப்ளேஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கொயர் கைண்ட் ஆஃப் லோகோனா இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ரைட் டைப்போவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வேர்டிங்ஸு இந்த மாதிரி இமேஜ்லாம் நீங்கள் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த மாதிரி டைப்போகிராஃபியை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றது தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஈஸியாகவும் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ரொம்ப இன்வென்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ HBO அண்ட் மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான். ஓகேங்களா. ஒரு லெட்டரை வச்சு அவனுங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோகிராம் லோகோன்னு சொல்லுவாங்க. அடுத்து காம்பினேஷன் லோகோ. ஸோ காம்பினேஷன் லோகோனா போத் வேர்ட் மார்க் அண்ட் லெட்டர் மார்க் வித் தி சிம்பிள். ஓகேங்களா. ஆஃப்டன் கால்டு லோகோ மார்க். ஓகேங்களா. வாட் இஸ் மேக்ஸ் அப் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் லோகோ. ஓகேங்களா. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லோகோ டிசைன். நீங்கள் நிறைய இடத்த பார்க்கலாம். இந்த ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வெப்சைட்டில் இருக்கிற ஃபேவிகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஐகான் ஆஸ் வெல் அஸ் நேமோட தான் இருக்கும். ஓகேங்களா. ரைட் சைடு, டாப்பு, பிலோ, கண்டென்ட்டு எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சிம்பிளே அவங்களோட பிராண்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இந்த காம்பினேஷன் லோகோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதோட சாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். கிரிட் லேப்ஸு, வேவ் பாரு, பிளேனிக்ஸு. இப்போ ஹாட் ஸ்டார் பார்த்திங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் லோகோ தான். ஓகேங்களா. IPL பார்த்திங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் லோகோ தான். ஓகேங்களா. லோகோனா இட்ஸ் ஒன் ஐகான் அண்ட் டெக்ஸ்ட் ஆர் வேர்டு, இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் காம்பினேஷன் லோகோ சொல்லுவாங்க. அதாவது மிக்ஸ்ட் டுகெதர். ஓகேங்களா. இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த யூஸரை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. சாம்பிள் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அடிடாஸு, டாக்கோ பெல். ஓகேங்களா. இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ்ட் மல்டிபிள் சேனல்ஸில் யூஸ் பண்ணிப்பாங்க. சேனல்ஸ்னால் நாட் ஒன்லி ஃபார் சோஷியல் மீடியாஸ், வெப்சைட்டு, அவங்களுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸு, அப்புறம் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸு, புக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த லோகோஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் பிராண்ட் மார்க் லோகோ. ஸோ பிராண்ட் மார்க் லோகோ இஸ் ஸ்டாண்ட் அலோன் இமேஜ் ஆர் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பிக்சர் ரெப்ரசன்டேஷன், ஒன்லி பிக்சர் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அதாவது பிக்சர் வித் டெக்ஸ்ட் இல்லை, ஒன்லி வந்து பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். ஓகேங்களா. லைக் திங்க் ஆப்பிள். ஓகேங்களா. அந்த ஆப்பிளோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே ஆப்பிள் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு அந்த பிக்சரை பார்த்தோன்னே இதுதான் அந்த கம்பெனின்ற ஒரு பிராண்டுக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. ஸோ புரியுதுங்களா. ஸோ ஒன்லி இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மார்க் லோகோ. பிராண்ட் மார்க்னா ஒரே ஒரு பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் வச்சுருக்கும். ஓகேங்களா. வெறும் அப்ட்ராக்ட் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது ஈஸியாக கனெக்டும் ஆகும் யூசர் கூட. ஈஸியாக பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுவாங்க. ஈஸியாக அவங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் அ பிராண்ட் ஆஃப் ஆப்பிள் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா. சாம்பிள்ஸ் இங்கே பார்க்குறீங்க. ட்விட்டர். ஓகேங்களா. அப்புறம் ஆப்பிள் எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பிராண்ட் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஓகேங்களா. ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லோகோ. இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மார்க் லோகோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எம்பலம் லோகோ இட்ஸ் அ ஃபைனல் லோகோ டைப். எம்பலம்னா இட்ஸ் அ ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லோகோ. இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 90s வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லோகோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஜு, சீலு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீல்ஸ்லாம் இருக்கும்.
பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோகோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து மிஷின்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சீல் ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு கம்பெனியோடைய எக்ஸாக்ட் லோகோவை சீலாக ரெடி பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் போதும், அந்த லோகோ வந்துடும். அந்த பிரிட்டிஷ் காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லோகோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து எம்பலம் லோகோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகும். அண்ட் தென் காஸ்ட்லெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த காலத்தில். ஓகேங்களா? அப்புறம் ஆஃப்டன் சம் மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது லைக் இந்த நம்ம சோஷியல் மீடியா அண்ட் பிஸ்னஸ் கார்டுக்குள்ளெலாம் கொண்டு வரும்போது அது ரொம்ப இதுவாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நம்மளால் அது பர்டிகுலராக நல்லா யூஸ் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகுது. அந்த இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்து நம்மளோட சோஷியல் மீடியாக்குள்ளேயோ இல்லை நம்மளோட டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கெலாம் கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எம்பலம் லோகோஸ் வந்து யாரும் அந்தளவுக்கு மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. பட் பண்ண கம்பெனி சம் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ஃபேமஸ் மோட்டார் கம்பெனி ஹார்லி டிவிட்சன், ஸோ இவங்களுடைய லோகோ, BMW, லம்போகினி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் எம்பலம் லோகோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லோகோஸ் டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். டைப்ஸ் ஆஃப் லோகோஸ்: வேர்ட் மார்க், மோனோகிராம், காம்பினேஷன், பிராண்ட் மார்க் அண்ட் எம்பலம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான லோகோ டைப்ஸை பற்றி படிச்சிருக்கோம். மேற்படி இதை மாதிரி இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேசிக்லி உங்களுடைய வீடியோஸ்க்கு அதிகமான வியூஸ் கொண்டு வரதே பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ராக்டிவ் தம்ப்நெயில் தான். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற கண்டென்ட் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்றதை விட ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக போஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கூகுளில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுவே ஒரு கரெக்டான சைஸை வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக
ஆக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. முன்னையில் வந்து இருக்கு